Welcome back to my channel. இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட் வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு எல்லாருமே வந்து மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா மேக்சிமம் பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாருமே சார் நாங்கள் வந்து கட் ஆஃப் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து என் பையன் என் பொண்ணுலாம் வந்து நாங்களாம் நிறைய கட் ஆஃப் எதிர்பார்த்தோம். அவங்க எதிர்பார்த்த கட் ஆஃபோட மினிமம் வந்து ஒரு 20 to 25 கட் ஆஃப் கம்மியா வந்துருச்சு. இப்போ நான் எப்படி சார் வந்து நான் என்னுடைய பையனை வந்து எந்த மாதிரி காலேஜில் சேர்க்கணும், டொனேஷன் கொடுத்து போகணுமா இல்லை கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணலாமா சார், இதுக்கு நிறைய கால்ஸ் வந்தது. நான் பொதுவாக சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் த பார்ன் ஜீனியஸ். சிம்பிளா, அதாவது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப டேலண்டட். மேபி வந்து மார்க் குறைஞ்சிருக்கலாம். மேபி இந்த சிபிஎஸ்இயோட வென் கம்பேர்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா மார்க் குறைஞ்சிருக்கலாம். மார்க் ஒன்னே லைஃப் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. மார்க் ஒன்னே லைஃப் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்க சிபிஎஸ்இயோட சிலபஸ் கொஞ்சம் பெட்டர் தென் சிபிஎஸ்இ ஸ்டேட் கவர்மெண்டோட சிலபஸோட சிபிஎஸ்இ சிலபஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க அந்த டஃப்பான சிலபஸ் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஓரளவு வந்து என்னது ஹைலி வந்து யூ ஆர் டேலண்டட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், நான் மார்க் குறைஞ்சிருக்கேன், ஆனா இருந்தாலும் என்னது நீங்க ரொம்ப டேலண்டட் பீப்புள். நீங்க அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. மார்க் ஒரு கேட் வே தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அந்த காலேஜில் வந்து அந்த நேரத்தில் வந்து கொரோனா பேட்ச் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்டோட பையனோட மார்க்கோட சிபிஎஸ்இ பையனோட மார்க் கம்மியா இருந்தது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 129.5 129 130 இந்த அரௌண்ட்ல தான் எடுத்தான். பட் வந்து அவனுக்கு வந்து அவன் கேட்கிற பிரான்ச்சஸ் வந்து எங்க காலேஜ்ல கிடைக்கல. ரொம்ப போராடிட்டு தான் சார், நான் எப்படியா படிச்சுடுவேன்னு கிட்டத்தட்ட நிறைய தடவை வந்தான். அப்புறம் வந்து நம்ம அட்மிஷன் போடும்போது சரி இந்த பையனுக்கு வந்து நம்ம அட்மிஷன் கொடுப்போம் சொல்லி அந்த பையன் வந்து என்ன அட்மிஷன் எடுத்தான். பட் ரொம்ப வந்து நான் என்னால ப்ரௌடா சொல்ல முடியும், அந்த பையன் தான் இப்ப வந்து காலேஜ் டாப்பர். எல்லா காலேஜஸ்க்கும் வந்து பிரசன்டேஷன் போறான். எல்லா இடத்துலயும் வந்து அவன் தான் வின்னர். இப்ப எங்க வந்து தமிழ்நாடு லெவல்ல காம்படிஷன் நடக்குதோ அந்த பையன் தான் போறான், எல்லா இதுலயும் ஜெயிக்கிறான். ஏன்னா உண்மையில எடுத்த மார்க் என்னது ரொம்ப லோ கட் ஆஃப் 129 அரௌண்ட். பட் அவன்கிட்ட வந்து என்ன இருந்தது, மார்க்கை வச்சு நம்ம பார்த்திருந்தோம்னா ஒரு டேலண்டட் பையனா நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட நிறைய டேலண்ட் இருந்தது, மார்க் குறைஞ்சிருச்சு. ஆனா அடுத்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்தது, அதுலயே அவன் டாப்ல தான் இருக்கான். சோ 10th plus 2ல மார்க் குறைஞ்சனால வந்து நாங்க வந்து இன்எஃபிஷியன்ட் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. நல்ல காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுங்க, நல்லா அச்சீவ் பண்ணலாம். சார் நல்ல காலேஜ்ல 2 கிரைட்டீரியா இருக்கு தம்பி. ஒன்னு, மேக்சிமம் வந்து ஒரு 70 to 80% சிபிஎஸ்இல படிக்கிற ஸ்டூடெண்ட் மேபி தான் அப்பர் மிடில் கிளாஸா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு, ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து நீங்க ஃபீஸ் கட்டுறீங்கன்னா ஓரளவு யூ ஆர் மிடில் அண்ட் அப்பரா இருப்பீங்க. சோ அதனால நல்ல ஒரு காலேஜை சூஸ் பண்ணுங்க. மேபி உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய ஃபேமிலியோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங்ல வர முடிஞ்சா கவுன்சிலிங்ல வாங்க. இல்ல சார் நான் ரொம்ப லோ மார்க் எடுத்துட்டேன், என்னால வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய காலேஜ் போக முடியாதுன்னா உங்க ஃபேமிலியோட இன்கம் லெவல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ரெடி டு கிவ் த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் போய் தாராளம் சேருங்க. சார் நீங்க எல்லா வீடியோலயும் வந்து நீங்க டொனேஷன் கொடுத்து சேராதீங்க சொல்றேன். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லா என்னுடைய வீடியோவை நீங்க நல்லபடியா நீங்க பாத்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். நல்ல கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னது டொனேஷன் கொடுக்காதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ்க்கு நோக்கி மட்டும் போகாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் சேராதீங்க சொல்லல. நல்லா என்னுடைய வீடியோ நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் ஐடி இந்த மாதிரி நோக்கியே போகாதீங்க. ஏன்னா ஹை மார்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அது எடுத்துருவாங்க. ஒரு நல்ல காலேஜ்ல வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா கோருக்கு வாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோவை நீங்க மறுபடியும் போய் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு பெரிய காலேஜ்ல மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க, கம்ப்யூட்டர் பிரான்ச் கிடைக்கல, அப்போ வந்து நீங்க ஒரு கோர் எடுத்தா அந்த காலேஜ்ல கிடைக்கும். ஒரு கோர் பிரான்ச் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்க அந்த பையனுக்கு ஓட நீங்க பெட்டரா வருவீங்க தான் என்னோட வீடியோ இருக்கும். நிறைய பேர் போன் பண்ணி என்ன சார் ஏடிஎஸ் சிஎஸ்சி எல்லாம் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் சேரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. மார்க் கம்மியானவங்க ஒரு பெரிய காலேஜ்ல இது கிடைக்கிற கஷ்டம். கோர் பிரான்சஸ் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த எந்த பிரான்ச் எடுங்க, ஒரு பெரிய காலேஜ் உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். அப்போ வந்து என்னது
நீங்க வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில்ல வந்து நீங்க தனியா வந்து வேல்யூ ஆடர்ல ஆட் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லியிருப்பேன். ரைட். இப்போ நீங்க எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இஃப் பாசிபிள் இஃப் குட் காலேஜ் தாராளமா சேர்ந்துக்குங்க. இல்ல சார் ஆல்மோஸ்ட் என்னுடைய சென்சஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சிபிஎஸ்இ பையனோட மார்க் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 130 to 160 ஆவரேஜா நீங்க எடுத்திருக்க மார்க் என்னது கட் ஆஃப் ஆவரேஜ் எழுதுனதுல ஒரு 60 to 70% ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் என்னவா இருக்கும்னா 130 to 160. 130 to 160னா எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 160ல இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ்ல நல்ல பிரான்ச்சஸ் கிடைக்கும். ஈவன் நீங்க விரும்புற எனி பிரான்ச்சஸ் கிடைக்கலாம் 160 170க்கலாம். அப்ப என்னன்னா நீங்க வந்து ஒரு காலேஜ் நம்ப கூடாது. ஒரு டாப் காலேஜ் நீங்க ஒரு 10 காலேஜ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ்ல கிடைக்கலையா செகண்ட் காலேஜ்ல பாருங்க. செகண்ட் காலேஜ் இல்லைன்னா தேர்ட் காலேஜ் பாருங்க. தேர்ட் இல்லைன்னா ஃபோர்த்ல பாருங்க. எதுலயா உள்ள வந்து நீங்க விரும்புற பிரான்ச் ஆப்வியஸ்லி நீங்க என்ன விரும்புவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நீங்க ஒரு டாப் 10 காலேஜஸ்குள்ளே கிடைச்சிரும் உங்க ஜோன்ல. ரைட். அடுத்தது வந்து இல்ல சார் நான் பெரிய காலேஜ் தான் நான் வந்து டார்கெட் பண்ணிருக்கேன், ஆனா வந்து நான் மார்க் கம்மியா எடுத்திருக்கேன்னா அந்த இடத்துல தான் நான் ரிப்பீட்டேட்டிவ் சொல்றது பிரான்ச்சை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. எது சப்போஸ் ஸ்கோருக்கு வாங்க இசிஇ ட்ரிபிள்இ மெக்கு சிவில் வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பெரிய காலேஜே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்னது பெரிய காலேஜ்ல பிரான்ச்ல காம்ப்ரமைஸ் பண்ணி வேற பிரான்ச் எடுத்து கம்ப்யூட்டரை வந்து நீங்க வேல்யூ ஆடர் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்களும் வந்து என்னது பெரிய ஹைலி டேலண்டட் அந்த இதா ஆகலாம். இதுதான் வந்து நான் ரிப்பீட்டேட்டிவா சொல்றேன். அதுக்காக ரொம்ப வந்து சார் உண்மையிலே எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஷூர் ஒரு கம் ஃபார் கவுன்சிலிங். இப்போ வந்து அடுத்தது சார் நான் 130 கம்மி அந்த அரௌண்ட்ல இருக்கேன், ரொம்ப கம்மியான மார்க் இருக்கேன்னா ஃபேமிலி நல்லா திருப்பி நான் இன்சிட் சொல்றது உங்க ஃபேமிலி இன்கம் லெவல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. அவங்க கேபிடேஷன் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஃபீஸ் கட்டுவாங்க. சார் எனக்கு ஃபீஸ் கம்மியா இருக்குன்னா அப்ப வந்து நீங்க அடுத்த லெவல் காலேஜை நீங்க சூஸ் பண்ணுங்க. சார் எல்லாமே நல்ல காலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏஐசிடியையும் யூஜிசியும் அப்ரூவ் பண்ண எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். நான் ரிப்பீட்டேட்டிவா வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்ப என் கையில வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு. என் கையில 100 ரூபாய் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அடுத்தது வந்து அந்த 100 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். என்கிட்ட 50 ரூபாய் இருந்தாலும் என்னால 50 ரூபாய் இருந்தாலும் என்னால என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியும். அதே ஹோட்டல்ல போய் 4 இட்லி வந்து சின்ன ஹோட்டல்ல சாப்பிட முடியும். 100 ரூபாய் இருந்தா ஒரு சரவணபவன்ல போய் சாப்பிட முடியும். இல்ல சார் என் கையில 200 ரூபாய் இருக்குன்னா இட்லி பொங்கல் பூரி சேர்த்து சாப்பிடுவேன். என்னுடைய லெவலுக்கு கையில என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்காக வந்து பக்கத்துல இருக்கிறவன் என்ன சாப்பிடாதான் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கான பிரான்ச் எது கிடைக்குதோ பாருங்க. நீங்க விரும்புற பிரான்ச் கிடைச்சா ரொம்ப நல்லது. இல்லையா அதே பெரிய காலேஜ்ல பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்ல நான் நினைச்ச பிரான்ச் தான் நான் எடுக்கணும்னா அடுத்த கொஞ்சம் சின்ன காலேஜ்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க விரும்புற பிரான்ச் எடுங்க. சோ அதனால இப்பதான் நீங்க டிசைட் பண்றது புரியுதா. நான் நேற்று சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க எந்த மாதிரி காலேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்ப டிஎன்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே வந்து நம்ம காலேஜ் என்ன கிடைச்சிருமான்னு அப்பெல்லாம் கிடையாது. இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ரேங்கிங் இருக்கும். சோ ரேங்கிங் வந்து ஆல்மோஸ்ட் போன வருஷம் என்ன ரேங்கிங் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி இந்த வருஷம் அதே ரேங்கிங் ஆல்மோஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது போக கம்ப்யூட்டர் அண்ட் ஏடிஎஸ் ஐடி கம்ப்யூட்டர் அலைட் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல செய்தி என்னன்னா நிறைய காலேஜஸ் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் காலேஜஸ் எல்லாம் வந்து சிஇசியோட இன்டேக் என்ன செஞ்சிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏடிஎஸ் ஓட செக்ஷன்ஸ் கூட்டி இருக்காங்க. அப்புறம் என்ன ஆப்வியஸ்லி கோர் பிரான்ச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா காலேஜ்லயும் வந்து கம்ப்யூட்டர் சீட்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால எல்லா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல பிரான்ச் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைச்சதை சாதிக்கிறவங்க. நான் ஏற்கனவே ஒரு பையனை பத்தி சொன்னேன், ரொம்ப கம்மியா இருக்கிறவன் இப்ப அவன் தான் வந்து காலேஜ்ல வந்து டாப்பரா இருக்கான். சோ அதனால வந்து நீங்க ஒண்ணுமே ஒரி பண்ணாதீங்க. சாதிக்க பிறந்தவங்க நீங்க புரியுதா. அதனால வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வந்து நான் மார்க்க குறைஞ்சிட்டேனே, நான் வந்து இது பண்ண முடியலையே, அதே மாதிரி பேரண்ட்ஸ் என் பையன் வந்து இப்படி குறைஞ்சிட்டான்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது என்ன நடக்கணும், என்னது அடுத்தது என்ன செய்யணும் யோசிங்க. சும்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது என்ன செய்யணும்னு ஃபேமிலியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி
நல்ல கேரியர் டிசிஷன் எடுங்க. கண்டிப்பா வந்து யூ ஆர் த வின்னர்.